நேயர்களே, ஜலசந்தியில் இன்று வெள்ளிக்கிழமை ஹாம்ஸ் ஜலசந்தியில் ஈரான் ஒரு மிகப்பெரிய நகர்வை நடத்தி இருக்கின்றது. ஜலசந்தி வழியாக 31 வர்த்தக கப்பல்களை தனது பாதுகாப்பு படையான IRGCயின் கடற்படையுடன் ஒருங்கிணைத்து பாதுகாப்பாக அனுப்பியிருப்பதாக செய்திகள் வெளியிருந்திருக்கின்றது. இன்றைய வெள்ளிக்கிழமை மாலை செய்தியாக பாரசீக வளைகுடா பகுதியில் பயங்கரவாத அமெரிக்க இராணுவத்தால் ஏற்படுத்தப்பட்ட முன்னெப்போதும் இல்லாத பாதுகாப்பின்மைக்கு மத்தியில் கடந்த 24 மணி நேரத்தில் எண்ணெய் டேங்கர்கள் மற்றும் கொள்கலன் கப்பல்கள் உட்பட 31 வர்த்தக கப்பல்கள் தனது கடற்படையின் ஒருங்கிணைப்பு மற்றும் பாதுகாப்பின் கீழ் ஹெர்முஸ் ஜலசந்தி வழியாக பாதுகாப்பாக சென்றுள்ளதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை இன்று வெள்ளிக்கிழமை மாலை செய்தியாக செய்தி வெளியிட்டுள்ளது. IRGC கடற்படையின் மக்கள் தொடர்பு அலுவலகம் கடந்த 24 மணி நேரத்தில் எண்ணெய் டேங்கர்கள், கொள்கலன் கப்பல்கள் மற்றும் பிற வர்த்தக கப்பல்கள் உள்ளிட்ட 31 கப்பல்கள் IRGC கடற்படையின் ஒருங்கிணைப்பு மற்றும் பாதுகாப்புடன் ஹெர்முஸ் ஜலசந்தி வழியாக சென்றதாக அறிவித்துள்ளது. பயங்கரவாத அமெரிக்க இராணுவத்தின் ஆக்கிரமிப்பு மற்றும் பாரசீக வளைகுடாவில் குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தியில் முன்னெப்போதும் இல்லாத பாதுகாப்பின்மை உருவாக்கப்பட்ட போதிலும் உலகளாவிய வர்த்தக தடையின்றி செல்வதற்கும் தொடர்வதற்கும் ஒரு தெளிவான மற்றும் பாதுகாப்பான பாதையை ஏற்படுத்த IRGCயின் கடற்படை முயன்றது என்றும் அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. பாரசீக வளைகுடாவில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்தும் ஈரானிய அதிகார அமைப்பு அந்த நீர்வழியின் மேற்பார்வை மேலாண்மை மண்டலத்தை வரையறுத்துள்ளது. இந்த மூலோபாய வழித்திட்டத்தின் வழியாக பயணிக்க ஒருங்கிணைக்கும் அனுமதியும் தேவை என்று அது ஈரானிய பாதுகாவல் படை தெரிவித்திருக்கின்றது. பாரசீக வளைகுடாவில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்தும் ஈரானிய அதிகார மையம் அந்த நீர்வழியின் மேற்பார்வை மேலாண்மை மண்டலத்தை வரையறுக்கிறது. பாரசீக ஜலசந்தி ஆணையம் அந்த மண்டலம் என்பது ஜலசந்தியின் கிழக்கு பகுதியில் ஈரானில் உள்ள முபாரக் மலையும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள தெற்கு ஃபுஜராவையும் இணைக்கும் கோடு தொடங்கி ஜலசந்தியின் மேற்கு பகுதியில் ஈரானில் உள்ள ஹெல்ம்ஸ் தீவின் முனையும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அல் குபைனையும் இணைக்கும் கோடு வரை நீண்டுள்ளது என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ராணுவ சோதனைகள் மற்றும் கப்பல் பரிசோதனைகள், ராஜதந்திர ஏற்பாடுகள் மற்றும் சில சமயங்களில் பாதுகாப்பான பயணத்திற்கான பாதுகாப்பு கட்டணங்கள் ஆகியவற்றின் மூலம் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியின் மீது நடைமுறை ரீதியான கட்டுப்பாட்டை வலுப்படுத்தியுள்ளது என்று ஆசிய மற்றும் ஐரோப்பிய கப்பல் போக்குவரத்து அதிகாரிகள் அத்துடன் ஈரான் மற்றும் ஈராக் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தியும் வெளியிட்டுள்ளது. சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நட்பு நாடுகளுடன் தொடர்புடைய கப்பல்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு புதிய அடுக்கு போக்குவரத்து அமைப்பில் IRGC ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் மற்ற கப்பல்கள் கடந்து செல்ல அரசாங்கங்களுக்கு இடையேயான ஏற்பாடுகள் அல்லது பணம் செலுத்த வேண்டி இருக்கலாம் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. IRGCயின் ஒரு கப்பல் உரிமையாளர் அல்லது இயக்குநரால் வழங்கப்படும் இணைப்பு ஆவணத்தை பகுப்பாய்வு செய்கிறது. மேலும் அந்த செயற்பாட்டின் போது அவர்கள் கப்பலை நேரில் சென்று ஆய்வு செய்கின்றார்கள். அந்த கப்பலுக்கு அமெரிக்கா அல்லது இஸ்ரேலுடன் தொடர்பு இருக்கின்றதா உள்ளதா என்பதை கண்டறிவதே இந்த இணைப்பு சோதனையின் நோக்கமாகும் என்று ஒரு ஐரோப்பிய கப்பல் போக்குவரத்து வட்டாரம் ராய்ட்டரிடம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையம் கப்பல் துறை வட்டாரங்களுக்கு அனுப்பிய ஆவணங்களின்படி கப்பலின் சரக்கின் மதிப்பு, அதன் கொடி புறப்படும் மற்றும் சேரும் நேரம், பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் மற்றும் மேலாளர் மற்றும் பணியாளர்களின் தேசிய இனங்கள் உள்ளிட்ட விவரங்களை கப்பல் உரிமையாளர்கள் வெளியிட வேண்டும் என IRGC தெரிவித்துள்ளது. இந்த சரிபார்ப்பு துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் அமைப்பு, தொழில் சுரங்கம் மற்றும் வர்த்தக அமைச்சகம், தேசிய கப்பல் போக்குவரத்து அமைப்பு மற்றும் உச்ச தேசிய பாதுகாப்பு குழுவின் பாதுகாப்பு கண்காணிப்பாளர் உள்ளிட்ட ஈரானிய அரசு நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படுகிறது என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. ஈரானுடன் நேரடியாக பேரம் பேச கப்பல் உரிமையாளர்கள் காட்டும் விருப்பம் அந்த நீரினை எந்த அளவிற்கு இஸ்லாமிய குடியரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதை காட்டுகிறது என்று ஈரான் ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வில் நிபுணத்துவம் பெற்றவரும் முன்னாள் இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரியான டேனிஸ் ட்ரேபினோஸ் ராய்ட்டரிடம் தெரிவித்திருக்கின்றார். ஈரானிய அரசாங்கத்தின் ஒப்புதலுடன் மட்டுமே நீரிணைகள் தடுக்கப்படும் அல்லது திறக்கப்படும் என்று சுட்ரோவிஸ் கூறினார்.
அரசியல் கூட்டணிகள் காரணமாக சிலர் கடந்து செல்வார்கள், மற்றவர்கள் பணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும், இன்னும் சிலர் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றும், இது ஒரு இயற்கையான இயல்பு என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பயணத்திற்கான இருதரப்பு ஏற்பாடுகளில் ஒரு கூடுதல் படிநிலையம் அடங்கும். நாடுகள் ஈரானின் வெளியுறவு அமைச்சரை தொடர்பு கொண்டு அனுமதி கொடுக்கின்றன என்று அமைச்சை இந்த உச்ச தேசிய பாதுகாப்பு குழு கோருகிறார். மற்ற நாடுகள் வேறுபட்ட ஏற்பாடுகளை செய்துள்ளன. அவற்றுள் இந்தியாவும் ஒன்று. அது தனது எண்ணெய் தேவைகளில் 90% எரிவாயு தேவைகளில் 50% இறக்குமதி செய்கிறது. இதில் பெரும்பகுதி ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே இந்தியாவுக்கு செல்கிறது. பாரசீக வளைகுடாவிலிருந்து இந்தியா வெளியேற விரும்பும் கப்பல்களை IRGC மற்றும் ஈரானிய கடற்படை உள்ளிட்ட ஈரானிய அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்வதற்கு புதுடில்லி தெஹ்ரானில் உள்ள தனது தூதரகத்தை பயன்படுத்துகிறது என ராய்ட்டர் மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த கப்பல் போக்குவரத்து அமைச்சக அதிகாரி ஒருவரே அதை தெரிவித்தார். அதாவது இந்தியா தனக்கு தேவையான எரிவாயு மற்றும் எரிபொருட்களை ஜலசந்தி ஊடாக கடந்து செல்வதற்கு டெல்லியில் உள்ள ஈரானிய தூதரகத்தின் அனுமதியுடன் அது பாதுகாப்பாக நல்ல முறையில் கையாளுகிறது. இதை நீங்க மத்தாக்களும் செய்யுங்களேன், ஏன் அடிச்சுக் கொள்ள போறீங்க? ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை ஜலசந்தியில் ஈரான் அமைத்திருக்கின்றது. இது இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து வருகின்ற செய்திகளை கவனிப்போம். மற்றும் ஒரு கண்ணொலி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.